ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுட சுட சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னால் என் தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாள். இன்றைக்கி அவனுக்கு 5 வயசு பிறக்குது. என் பொண்ணுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணதுக்கு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து உங்கள்கிட்டலாம் விஷஸ் கேட்டிருந்தேன். நீங்கள் யாருமே பண்ணலை. உதட்டின்லேருந்து கூட யாருமே பண்ணலை. இருந்தாலும் நான் அதை பெருசுப்படுத்தலை. உங்கள்கிட்ட வந்து விஷஸ் வரணும்னு நினச்சே வரல. சரி, இந்த தங்கச்சி பையனுக்காக நீங்கள் விஷ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன கூட்டு அப்படின்னிங்கன்னா சவுசவு கூட்டு. அதுக்கப்புறம் இது வந்து மோர். வீட்டிலே நான் பால் வாங்கி ஊற ஊற்றிடுவேன். இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாவைக்காய். இது வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், பாவைக்காய் போட்டு நல்லெண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். இது இன்னும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், மிளகு ரசம். இது வந்து உடம்புக்கு நல்லது. இருமலுக்கும் இந்த மிளகு ரசம் வந்து ரொம்ப நல்லது. நமக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்கும் இந்த மிளகு ரசம். மிளகு அப்புறம் தக்காளி பழத்தை பிழிஞ்சிலாம் ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம அப்போ ஃப்ரை பண்ண பாவைக்காய். இது வந்து மண்பானையில் மாற்றி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட ஐத்துட்டே அதனால் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுசவு கூட்டு, பாவைக்காய், அப்பளம், சோறு, புளி ரசம் இதெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிட அருமையாக இருந்துச்சுங்க சாப்பாடு. பாய்.